சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுல இருந்து ஸ்மார்ட் கார்டு வாங்குறது வரைக்கும் ஆதார் கார்டு எல்லா விஷயத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. இந்த ஆதார் கார்டு ஏன் இவ்வளவு ஸ்பெஷல், இதில் உள்ள விவரங்கள் ஏன் லீக் ஆகணும் போன்ற கேள்விகள் உங்க மனசுல இருக்கலாம். சோ இந்த ஆதார் கார்டு மற்ற கார்டுகளை போல ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஓட்டர் ஐடி கார்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஓட்டர் ஐடி கார்டுல உங்களுடைய பெயர், முகவரி போன்ற விவரங்கள் தான் இருக்கும். இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே டெமோகிராபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆதார் கார்டுல டெமோகிராபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் உங்களுடைய கண்ணின் கருவிழி, கையில் உள்ள ரேகைகள் போன்ற பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸும் அடங்கி இருக்குது. ஸோ இந்த பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணின் கருவிழி, கையில் உள்ள ரேகைகள் போன்றவை ஒரு தனிநபருக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் லீக் ஆச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு தனிநபருக்கு பாதிப்பு தரக்கூடிய வகையில தான் அமையும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் லீக் ஆகிறதா இப்போ உள்ள செய்தித்தாள்களையும் நியூஸ்களையும் கொஞ்ச நாளாவே செய்தி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி பாதுகாப்பாக வைத்திருக்கணும், நம்மளுடைய விவரங்கள் வெளியில் லீக் ஆகாம இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், இது பிரென்ஸ்டெக், நான் உங்களின் தமிழ் நண்பன். இன்றைய வீடியோ தொடங்குறதுக்கு முன்பதா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை தொடங்கலாம். அரசின் ஆதார் சேவை நிறுவனமான UIDAI அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நிறுவனம் இந்த செய்திகளை மறுத்திருக்காங்க. மக்களுடைய ஆதார் இன்ஃபர்மேஷன்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னும் அவங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பல பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. மேலும் ஒரு நிறுவனமோ அல்லது ஏஜென்சியோ தங்களுடைய பயனாளர்களிடம் வாங்கக்கூடிய ஆதார் எண்களை பப்ளிக்கா பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டா கூட முதல் 12 இலக்கங்களை மறைத்துவிட வேண்டும் என்றும் கடைசி 4 இலக்கங்களை மட்டும் பப்ளிஷ் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஆதார் அட்டை பயனாளர்கள் தங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்களை தேவையில்லாத போது லாக் செய்து கொள்ளும் வசதியும் தேவை உள்ள போது அன்லாக் செய்து கொள்ளும் வசதியும் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். மேலும் உங்களுடைய ஆதார் எண்கள் இருக்கு இல்லையா, அதை தேவை உள்ள இடத்துல மட்டும் நீங்க கொடுங்க. அரசு சேவைகள் மற்றும் நம்பகத்தன்மை வாய்ந்த சேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. எந்த ஒரு ஃபேக் வெப்சைட்லயோ அல்லது பிரைவேட் வெப்சைட்லயோ உங்களுடைய ஆதார் எண்களையும் உங்களுடைய விவரங்களையும் நீங்க பப்ளிக்கா தெரிவிக்க வேண்டாம். இப்போ உங்களுடைய ஆதார் எண்கள்ல இருக்கிற உங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்களை எப்படி லாக் செய்து கொள்வது, தேவை உள்ள போது எப்படி அன்லாக் செய்து கொள்வது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுடைய பிசி, லேப்டாப் அல்லது மொபைல் இருந்து uidai.gov.in அப்படின்ற முகவரிக்கு நீங்க போகணும். ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா, இந்த முகவரிக்கும் போகலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்ட் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி கூட நீங்க போகலாம். இப்போ இது மாதிரி ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். இதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆதார் சர்வீசஸ் இருக்கும். அதுல லாக் பார் அன்லாக் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் இன்ஃபர்மேஷன்களை லாக் செய்யறதுக்கும் அன்லாக் செய்யறதுக்கான பேஜ் ஓபன் ஆயிருச்சு. இப்ப கீழே பாத்தீங்கன்னா உங்களுடைய 12 இலக்க ஆதார் எண்ணை கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட 12 இலக்க ஆதார் எண்ணை கொடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த கேப்சா கோட், செக்யூரிட்டி கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கோடை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சென்ட் OTP அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் எண்ணிற்கு ஒரு OTP SMS வரும். நீங்க உங்களுடைய ஆதார் எண்ணிற்கு கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP SMS வரும். அந்த எஸ்எம்எஸை பக்கத்தில் இருக்கிற என்டர் OTP அப்படின்ற இருக்கிற ஆப்ஷன்ல கொடுத்துட்டு கீழே லாகின் அப்படின்னு இருக்கிற இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டிஃபால்ட்டா எல்லா யூசருக்குமே உங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அன்லாக் ஆகி தான் இருக்கும், அதாவது லாக் ஆகிருக்காது. இதை உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்க அன்லாக் செய்து கொள்ளலாம் அல்லது லாக் செய்து கொள்ளலாம். இப்போ நம்ம இதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா மேல ஒரு செக்யூரிட்டி கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கோடை டைப் பண்ணிட்டு கீழே எனேபிள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ பொதுவாக ஆதார் கார்டை வச்சிருக்க எல்லாருக்குமே இது டிசேபிள் பண்ணி தான் இருக்கும், அதாவது பயோமெட்ரிக்ஸ் இன்ஃபர்மேஷன் லாக் ஆகிருக்காது. நம்ம தான் முதல் முறையாக இப்போ எனேபிள் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே மேலே இருக்கிற அந்த செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே எனேபிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எனேபிள் அப்படின்னா லாக் அப்படின்னு அர்த்தம், டிசேபிள் அப்படின்னா அன்லாக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பயோமெட்ரிக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே லாக் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு இதை அன்லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதே போல் லாகின் செஞ்சு கீழே டிசேபிள் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அன்லாக் ஆயிடும்.
இப்படி நீங்கள் லாக் செய்யறதுனால உங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லாக் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் அன்லாக் செய்கிற வரைக்கும் உங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் லாக் ஆகி தான் இருக்கும். இதனால் வேறு யாரும் உங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸை ஆக்சஸ் செய்ய முடியாது. மேலும் நீங்கள் ஜெராக்ஸ் ஆகவோ அல்லது காப்பியாகவோ உங்களுடைய ஆதார் எண்ணை கொடுக்கறத எல்லா இடத்துலையும் கொடுக்கறத தவிர்த்துடுங்க. முக்கியமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலுடைய உங்களுடைய ஆதார் கார்டு எண்களை நீங்கள் பப்ளிக்காக எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ண வேண்டாம். மேலும் நீங்கள் அப்படி கொடுக்கும்போது அதுக்குரிய ரீசனையும் அந்த ஆதார் கார்டு கீழே எழுதிடுங்க. இது போன்ற வழிகளை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸை பாதுகாத்துக் கொள்ளலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கும் போய் சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அநேக வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.